ஹாய் 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 ஆல் வியூவர்ஸ்க்கும் ஆல் டிப்ஸ் அகல்யாவோட வணக்கங்கள். வந்து இப்போ நான் என்ன உனக்கு சொல்றது? என்னடா வீடியோ தனியாக ஓடுது ஆடியோ தனியாக ஓடுதுன்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நேரமாக மைக் ஆஃப் ஆகிருக்குங்க. அது கூட தெரியாமல் மக்கு மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இருக்கிற வாய்ஸாக சளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப குணங்குணங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்ச பிறகு தான் பார்த்தா ஆடியோ அவுட்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. இவங்க என் ஃப்ரெண்டு லதா. இவங்க வந்து கைமுறுக்கு சூப்பராக செய்வாங்க. இவங்க பிஹெச்டி முடிச்சுட்டு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அப்படி இருந்தாலும் சமையல்லையும் பெரிய கில்லாடி. படிப்பு மட்டும் இல்லைங்க. இவங்க பிரெட் ரோலு, பிரெட் பீஸா, தேங்காய் பர்பின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். சமையலில் ஒரு சில இதெல்லாம் அப்படி சூப்பராக செய்வாங்க. இவங்க வந்து இன்னைக்கு கைமுறுக்கு சுத்த போகிறாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த கை முறுக்குக்கு கடலமாவும் வேணாம், உளுந்தமாவும் வேணாம். ஆனால் அந்த முறுக்கு வந்து நல்லா மொறு 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 மொறுன்னு அப்படி கிறிஸ்பியாக வர்றதுக்கு டிப்ஸ் சொல்லுவாங்க. என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும்? சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக செஞ்சுருக்கீங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டில் தான் அருமையாக இருக்குது. ஒரு டம்ளருக்கு எத்தனை முறுக்கு வருது? 10 முறுக்கு. 10 முறுக்கு. நம்மளால நிறைய சுத்த முடியாது. இன்னும் சின்ன சின்னதாக செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நிறைய வரும். அப்போ 2 டம்ளருக்கு 20 முறுக்கு வருது. அருமையாக இருக்குல்லதா? நீங்கள் செஞ்சது நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வீடியோவை பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. அரிசி போட்டுக்கலாமா லதா? இது பச்சரிசியில் செய்ய முடியாதா? இல்லை, புழுங்கலரிசி தான் நல்லா இருக்கும். ஓஹோ, சரி சரி. நைஸாக அரைக்கணுமா லதா? நல்ல நைஸாக நம்ம வராதையும் எடுத்து காமிப்போம். ஓ சரி நல்லா சரி. நைஸாக அரைச்சி தண்ணி நிறைய ஊற்றலாமா லதா? தண்ணி ஊற்ற வேணாமா ரொம்ப? நம்ம அப்புறம் மாவு கலக்குவோம்ல, அதனால அது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் மேனேஜ் ஆகிடும். ஓ சரி. ரொம்ப ட்ரையாகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். தேங்காய் போடணுமா லதா அடுத்து? ஆமாங்க இல்லையா? எவ்வளவு தேங்காய் போடணும்? சும்மா ஒரு கைப்பிடி போரும். அதுக்கு மேல வேண்டாம். ஒரு டம்ளருக்கு துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி நம்ம கையால போரும். பச்சரிசியில செஞ்சோம்னா எப்படி இருக்கும் டேஸ்ட்? பச்சரிசி கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு ஒரு மாதிரியா இருக்கும். இதுனா நல்லா கரகரப்பா. மாவு அரைச்சு எடுத்தாச்சா லதா? இதோ பாருங்க எவ்வளவு நைஸா வேணும்னு. இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா வெடிக்குமா? இந்த மாவு நல்லா நைஸா மையலைன்னா வெடிக்கும். அதனாலதான் இந்த சீடெல்லாம் அதான் வெடிக்குது. பொட்டுக்கல்ல எவ்வளவு போடலாம் லதா? இதால 2 டம்ளர் அரிசி போட்டோமா, இப்ப பொட்டுக்கல்ல 1 டம்ளர் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா நைஸா பவுடர் ஆக்கிக்கலாம் மிக்சியில. அந்த கண்டிப்பா சலிக்கணும். பொட்டுக்கல்ல மாவை அப்படியே போட்டு நல்லா ரெண்டையும் சேர்த்தாப்புல பிசைஞ்சிருவோம். இப்ப உப்பு போட்டுக்கலாமா? நீங்க இந்த சால்ட் வச்சிருக்கீங்க, அதனால நீங்க தான் கரெக்டா அளவு. இதுக்கப்புறம் அவங்க பேசின வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. மைக் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்குங்க. மாவு வந்து இப்படி இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாக பிசைஞ்சிடாதீங்க. இப்போ ஒரு எண்ணெய் வந்து கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு அந்த மாவை வந்து தொட்டு தொட்டு, நான் சொன்ன மாதிரி அந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி பிகினராக இருந்தால் அது மாதிரி வச்சுக்கிட்டு அந்த 3 விரலில் தான் அவங்க எப்படி புளிகிறாங்கன்னு பாருங்கள். இந்த மூடி வந்து உள்ள ஒரு ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக தான் வைக்கிறாங்க. அது வந்து வைக்கிறதும் வைக்காதும் உங்கள் இஷ்டம். ஆனால் மெதுவாக அப்படியே நீங்கள் அந்த 3 விரலில் சுற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்துடும். இங்கே பாருங்கள், மூடி வைக்காமல் டைரெக்டாக அப்படியே சுற்றுறாங்க. அதே போல் நான் வந்து அலுமினியம் பேப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நல்ல ஒரு காட்டன் கிளாத் இருந்ததுன்னா விரிச்சிட்டு அதுக்கப்புறம் கை முறுக்கை வந்து சுற்றுங்க. ஏன்னா நம்ம கிளாத்தில் இந்த மாதிரி முறுக்கை சுற்றி நம்ம எடுக்கிறப்ப அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்தால் கை முறுக்கு சூப்பராக ரெடி.